அருமையானவர்களே, இந்த நாளிலே என் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வசனம் சொல்லுதியா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையில வாழக்கூடிய நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த தலைமுறையிலாமா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எவ்வளோ வசதியாக வாழ்கிறோம், எவ்வளோ சுகமாக வாழ்கிறோம். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறோமா, சமாதானமாக இருக்கிறோமா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் பேசுகிறோமா. 1000 தடவை சொல்லுவையா, 1000 தடவை சொல்லுவேன். தனக்குத்தானே விரோதமா நிற்கிற எந்த வீடும், எந்த ராஜ்யமும், எந்த ஊரும், எந்த நாடும் நல்லா இருக்காது. தனக்குத்தானே விரோதம் வைக்கிற எந்த வீடும், எந்த ராஜ்யம் சுகபலத்தோட, ஞானத்தோட, அறிவோடு வாழ வாய்ப்பில்லை. எப்பொழுதுமே போராட்டம் தான். ஆமா, ஒரு பக்கம் அமைதி சமாதானம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் சமாதானம் இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தான் நான் பைபிள்ல இருந்து சொல்லி தர்றேன். வேத வசனம் என்ன சொல்லி இருக்குது? இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ரொம்ப தெரியாது நமக்கு, கொஞ்சம் தான் தெரியும். யார் எடுத்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எல்லா பாடத்திலையும் ரொம்ப மாஸ்டர் சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் மாஸ்டர் இருக்கலாம், அவ்வளவுதான். நம்மளை விட சமத்த, நம்மளை விட கில்லாடி, நம்மளை விட படிச்சவன், நம்மளை விட அழகை, நம்மளை விட அறிவாளி ஏகப்பட்ட பேர் இருக்கா உலகத்துல. அதை நினைச்சுக்கலாமா? நமக்கு இந்த பூமியில கொடுத்த வேலையை நல்லா செய்யணும். பயணம் ஆரம்பிச்சுட்டோம், போய்கிட்டு இருக்கோம். மெய் சமாதானத்தோடு இந்த பூமியில வாழணும். பைபிள் என்னையா? பைபிள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம், எழுதப்பட்ட வார்த்தைகள். இது எல்லாருக்கும். ஆமா, வேணான்னா விட்டுறலாம். ஆமா, நோ என்ட்ரின்னு போட்டிருக்க ஒரு ரோட்லன்னா அது எல்லாருக்கும். படித்தவங்க, படிக்காதவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதான். அந்த வழியே போகக்கூடாது. கீப் லெப்ட்னா எல்லாத்துக்கும் கீப் லெப்ட் தான். அரசாங்கத்தை எடுத்து பேச முடியாது. ஆனா நமக்கு அவங்க பிரயோஜனமா சொல்லி தர்றத கேட்கணும். நமக்கு நலமானதை தெரிந்து கொள்ளணும். வேதவசனம் அப்படித்தான் சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்து எருசலேம் ஊரை பார்த்து நின்றுட்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை அறிந்திருந்தால் நலமாய் இருக்கும் அப்படின்னாரு. எல்லாருக்கும் சொல்றேன், பைபிள் படிக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லல. இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த பைபிள் என்பது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். முந்தின தலைமுறை, இருக்கிற தலைமுறை, வரப்போற தலைமுறைக்கு அத்தனைக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல சொன்னாரு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்திருந்தால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார்னு பைபிள்ல போட்டிருக்கியா? உனக்கு வேண்டிய மெய் சமாதானத்தை பாதுகாத்துக்கொள், தக்க வைத்துக்கொள். இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டீங்களா? நம்ம நாடு என்ன, உலகமே பார்த்துக்குங்க. பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, கார் இருக்கு, லாரி இருக்கு, எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் இருக்கு. மனுஷன் அனுபவிக்க எல்லாம் இருக்கு. சமாதானம் இருக்கா? மெய் சமாதானம் இருக்கா? இருக்கிறதுல திருப்தியா இருக்க முடியுதா? ஏன்? மனநல சரியில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் என் மாம்சத்திலே இருக்க காண்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான்,
இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பா? நல்ல மனசு இருக்கியா, அதன்படி செயல்பட முடியல. ஏன்? இந்த பிரபஞ்சத்துல அநேக காரியங்கள் மனுஷன் கண்ணு வழியா காது வழியா வந்து வந்து நுழைஞ்சு மனுஷனுடைய தீட்டுப்படுத்தியிருக்கு. கவனிக்க எல்லாரும் சொல்றேன், தெய்வ பயத்தோட வாழணுமா, அப்ப சமாதானத்தை காத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும் போது வலது பக்கம் ஒரு குற்றவாளியை, இடது பக்கம் ஒரு குற்றவாளியை அடிச்சாங்க. அப்போ ஒரு குற்றவாளியை பார்த்து கேட்கிறாரு, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ ஒன்னும் செய்யாதவர் ஏசுனாரு. இத்தனை ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும், இந்த இவ்வளவு பெரிய தண்டனைக்குள்ள இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? மன சமாதானம் கெட்டு போச்சு, அதை எங்கேயும் விலைக்கு வாங்க முடியாது. நம்முடைய நீதியின் கிரியினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். மெய் சமாதானம் இருக்கிறதுல திருப்தி, மெய் சமாதானம்னு ஒண்ணு இருக்கியா? காலாட்களுடைய பைபிள் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியுமையா? காலாட்டோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? நல்ல சமாதானத்தோடு இருக்கிறத கெடுக்காதீங்க, யாரும் கெடுக்காதீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில இருக்கிற சமாதானத்தை கெடுக்காதீங்க. வேண்டிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பேச்சில, எழுத்துல, படிப்புல மிகவும் கவனமா இருக்கணும். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேணும். நம்மளால் முடிந்தால் அடுத்த ஆளுக்கு நன்மை செய்ய வேண்டும். நல்ல காலத்திலே நீ சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இல்லை என்றால் கடுமையான காலத்துல எப்படி காத்துக்கொள்வாய்? பைபிள் இருக்கியா? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது, பிரச்சனை வரும்போது எங்க போவ? பிரச்சனை என்பது அடுத்தவரால வருதா, உங்களால வருதா? எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பிரச்சனை வந்தா தீர்க்கலாம். நீங்களா பிரச்சனை உண்டாக்குனீங்கன்னா தீர்க்கிறது கஷ்டம். இருக்கிற சமாதானத்தை கெடுக்காதீங்க. ஏசுனார் சொன்னபடியே செஞ்சுக்கிட்டு இருந்தா சமாதானம் கெட்டு போகுது. யாவரோட அன்பாரு, அதான் ஏன் சொன்னார் ஏசுனாரு. தன்னை போல் பிறனை நேசி அப்படின்னாரு. ராஜரீக பிரமாணம் அது. தன்னையே நேசினா மனைவி தரி பாதி சரீரம்யா, அது பாதி இது பாதி சேர்த்துதான் ஒண்ணு. மனைவியை நேசிக்கணும். தன் சொந்த மாம்சத்தை பகைப்பவன் உண்டோ? இதெல்லாம் புரியுதா? பலமுறை படித்தத்தான் வரும். நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை கற்றுக்கொள்ளலாம். பைபிள்ல நீதிமொழிகள் ஒரு புஸ்தகம் இருக்குது, 31 அதிகாரம். அதை படிச்சா நீதி, நியாயம், நிதானம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளலாம். புத்தி என்ன, ஞானம் என்ன, எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். படிக்காம எப்படியா தெரியும்? படிக்காம தெரியாது. வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஐயட்ட 40, 6 48, 7 56 படிக்க போய்த்தானே அவன் பாடம் எழுதுனான், கணக்கு எழுதுனான். படிக்காட்டி எப்படி முடியும்? மாத்தி மாத்தி யாரும் பிரசங்கம் பண்ணாதீங்க. ஆமா, பைபிளுக்கு வெளியே போகாதீங்க. பைபிளை மாத்தி பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சரியாமா. தேவையில்லாத விஷயத்தை, அவசியம் இல்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. வேண்டாத கேள்வி யாரும் கேட்காதீங்க. வேண்டாத அதிகாரம் யாரும் பண்ணாதீங்க. அவங்கவுங்க வேலையை பாருங்க. படிப்பு, வேலை, சம்பாத்தியம், மனைவி, பிள்ளைங்க பாருங்க. முடிஞ்சா அடுத்தவனுக்கு உதவி செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க, அல்லடி உதவி செய்யுங்க. உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க.
ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைச்சா பைபிள் சொல்லுதியா, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். காலதாமதமானாலும் பலன் வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. அவனுடைய மருத்துவ சமாதானத்தை கெடுக்க கூடாது. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கறையா, வைத்து போறையா. எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, கார் இருக்கு, அவசியமான எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனா மெய் சமாதானம் இருக்கா? தினசரி பத்திரிகையை படிச்சு பாருங்கயா. தினசரி பத்திரிகையை படிச்சு பாருங்க. எத்தனையோ பத்திரிகை வருது இல்ல? ஒவ்வொரு பத்திரிகையும் படிச்சு பாருங்க. சமாதானம் எந்தெந்த விதத்துல கெட்டு போகுதுன்றத பாருங்க. உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை நீ அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் நலமா இருக்குமே. நகரத்தை பார்த்து ஏசனார் சொன்ன வார்த்தையா? பத்திரிகை, தினசரி பத்திரிகையில பாருங்க. ஒவ்வொரு பக்கத்திலையும் பாருங்க, கண்ணீர், கவலை, வருத்தம், போராட்டம். ஏன் சமாதானமே இல்லை. அதை நான் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ பத்திரிகை வருது, தினசரி பத்திரிகை. அதுல பாருங்க, எப்ப பார்த்தாலும் சில நேரம் சமாதானத்தை கிட்ட போராட்டம். அவர் தெரியல, இவர் தெரியல, அவர் தெரியல, இவர் தெரியல. ஒவ்வொருவரும் தன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்தவனுடைய சமாதானத்தை கெடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து அதான சொன்னாரு, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமா இருக்கும். தான் உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளைங்க உண்டு, தான் வேலை உண்டு, தான் படிப்பு உண்டு இருந்தா ஏன் பிரச்சனை வருது? சும்மா பிரச்சனையாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பேசிக்கிட்டே இருக்கு? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? யாரா இருந்தாலும் சரி, தோல்வியும் வியாதியும் பிரச்சனையும் பேசிக்கிட்டே இருந்தீங்க, அது உங்களை விட்டு போகாது. இன்னும் சொல்றேன், நான் நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டுங்க. என்னத்துக்கு பேசுறீங்க? விளையாட்டுக்கு பேசுறீங்க. என்ன விளையாட்டுக்கு பேசுறீங்க? விளையாட்டுக்கு ஒரு பேச்சு இருக்கா? தேவையா? தப்பா பேசி பிரச்சனை பேசித்தானே சண்டை வருது. எத்தனை இடத்துல தப்பா பேசித்தானே பிரச்சனை வருது. இன்னொருவருடைய மகனை ஒரு ஆள் கண்டிச்சான். அப்ப அந்த பையனுடைய தாப்பை சொன்னது என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் கவனிச்சு வைக்கேன், ஓ ஆய மூடுற அப்படின்ட்டான். வந்துருச்சா? 10 வயசு பையனுக்கு அவங்க அப்பாட்ட சொல்லி புத்தி சொல்லு, அதை செய்யறான், இதை செய்யறான், கவனி. நீ போய் அவனை கண்டிக்கும் போது அவன் தகப்பனுக்கு கோபம் வருது இல்ல? யாரா இருக்கட்டும், நெகட்டிவா பேசாதீங்க, தோல்வியை பேசாதீங்க, வியாதியை பேசாதீங்க, வழிகாட்டிய நம்பாதீங்க. பைபிள் இருக்கியா? பைபிள் சொல்லி கொடுக்கிறவன் தான் சௌரியமா வாழ்றான். நீங்க சௌரியமா வாழ்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? யூடியூப்ல அடிக்கடி பாக்குறோம்ல. உண்மையான சமாதானம் இருக்குதா? நியாயமில்லாத பாதையில போகும்போது சமாதானம் கெட்டு போகும்ல. அப்புறம் யார்கிட்ட போய் நிப்பீங்க? ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய இல்லா தீமைக்கு உள்ளானேன் என்று முறையிடுவாய். பைபிள். வாதாட்டம் போராட்டம் கிடையாதுயா. யாரையும் யாரு கட்டாயம் பண்றதே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க சமாதானத்தை நீங்களே கெடுத்துக்கிட்ட அடுத்தவன் உத்தரவாதி கிடையாது. உங்க சமாதானத்தை நீங்களே கெடுத்துக்கிடாதீங்க. பலமுறை நான் பைபிளே சொல்லியிருக்கேன். தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். பைபிளியா? சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். கூட குறைய பேசித்தானே சண்டை வருது. அடுத்த சமாதானத்தை கெடுக்கிறீங்கல்ல.
தன் சமாதானத்தை பாதுகாத்து கொள்ளணும், அடுத்த ஆளுக்கு சமாதானத்தை சொல்லி தரணும். எவனை ஏமாத்தி காசு படிக்கலாம்ன்ற எண்ணம் வரலாமாயா? அது மெய் சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு என்ன சொன்னாரு? நம்ம கண்ணில் பார்த்த மாம்ச கண்ணில் பார்க்கல. அவர் சிலுவையிலே அடிபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். பைபிள்ல எழுதி இருக்குது, அதை விசுவாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பைபிள் இருக்கியா? நான் பைபிளை படிக்க போய் சொல்றேன். நான் பலமுறை சொல்லி இருக்கேன். நான் ஒரு போஸ்ட்மேன், தபால் கொண்டாந்து கொடுக்கிறேன். உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ளுற வீட்டுல மனைவிய பிள்ளைகளை மரியாதை இல்லாம பேசக்கூடாதியா? கை நிறைய பணத்தை கொடுத்து மரியாதை இல்லாம பேசினா அந்த பணத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? 200 ரூபாய் கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறீங்க மனைவிட்ட, அக்கா கிட்ட, நாத்தனட்ட, குழந்தையாட்ட. மானக்கடா பேசினா அந்த பணத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? உங்களுடைய வாயின் வார்த்தைக்கும் அந்த செயலுக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்கு. இயேசுவின் நாமத்துல ஊருக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவும் சொல்றேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பைபிள். நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலைக்கு காத்துக்கொள்ள கடவன். பைபிள். பைபிளியா? என்னத்தையும் பேசலாம் நினைக்காதீங்க. என்ன விளையாட்டு, கேலி, கிண்டலு. அடுத்த சம்சாரத்தை போய் கூட குறைய பேசி பிரச்சனை வந்த ஒரு பாடு, சாரி நான் விளையாட்டுக்கு சொன்னேன். அப்படியா? இயேசுனார் சொன்னார், தன்னை போல் பிறனை நேசி. உன் குடும்பத்தால ஒருத்தன் கிண்டலும் கேலியும் பண்ணா ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்குருவோமா? அப்புறம் அடுத்தவங்களை மாத்திரம் என் கிண்டலும் கேலியும் பண்ற, அவனை வெறுப்பேத்திட்டு அப்புறம் சாரிங்கிறதா? உங்க சமாதானத்தை பத்திரமா வச்சுக்க, அடுத்தவன் சமாதானத்தை கெடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், பழக்க வழக்கத்துல அன்பா பேசுங்க. கீழே வேலை பார்க்கிறவன்ட்டு அன்பா பேசுங்க. கண்டிப்பா பேசுங்க, அன்பா பேசுங்க. அவனை கொடுமைப்படுத்தாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க, கண்ணீரோட வைக்காதீங்க. ஆரம்பத்தில் ஒரு பேச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி பேச்சு பேசவே கூடாது. இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நல்லவைகள் என்று சொல்லாதே. இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. நல்ல பிரசங்கத்தை கேளுங்கய்யா, நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. சத்தியத்தை பேசுறாள்கிட்ட கேளுங்க. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பைபிள் இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க? நான் கேட்கல, நான் விசாரிக்கவும் இல்லை. நான் கற்றுக்கொண்டதை, நான் விசுவாசிக்கிறதை உங்களுக்கு சொல்லித்தரேன். யாவரோட முதல்ல வீட்டில் சமாதானமா இருங்க. மனைவி பிள்ளைகளோட, இனத்தார் ஜனத்தாரோட, நண்பரோட சமாதானமா இருக்க பழகுங்க. நம்ம சமாதானத்தை நம்மளே கெடுத்து கொள்ளக்கூடாது. சும்மா ஒரு 50 ரூபாய்க்கா 100 ரூபாய்க்காக 2000 ரூபாய் வார்த்தைகளை பேசி சமாதானத்தை கெடுக்க கூடாது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். பைபிள். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு சொன்னாரியா, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கத்தாங்க. இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, அடி வாங்கினாரு, மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரியா. இன்னைக்கு பிதாவின் வலது வருஷத்துல வீட்டி இருக்கிறார். வேண்டாத கேள்வி யாரையும் கேட்காதீங்க. அரசியல இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடும்போது சாப்பிடணும், போட்டோ எடுக்கும்போது கூட நிக்கணும், நோட்ல பணம் எழுதும் போது அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கிற காசை எழுதிடணும், போய்கிட்டே இருக்கணும். உங்க சமாதானத்தை நீங்க காத்துக்கிடுவீங்க.
பொண்ணு கொடுத்தது யாரு, மாப்பிள்ளை கொடுத்தது யாரு, எத்தனை பவுன் கொடுத்தா, வேண்டாத கேள்வி கேட்கவே கூடாது. தட் இஸ் நாட் யுவர் டியூட்டி. உங்க வேலை கிடையாது அது. கலகத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்துட்டு போகாதீங்க. 4 பேர்ல ஒருத்தர் உங்களை ஏத்து கேட்க ஆரம்பிச்சா வந்துருச்சு வேணா. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால நிற்பான். உன் வேலையில உங்க வேலை என்ன? கல்யாணத்துக்கு போனோம், மனைவி பிள்ளைகளோட உட்காரணும், சாப்பிடணும், போட்டோல நிக்கணும், கணக்கு எழுதும் போது பொண்ணு வீட்டுக்கு இவ்வளவு, மாப்பிள்ளை வீட்டுக்கு எழுதிட்டு போயிட்டு காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ போயிட்டே இருக்கணும். நியாயமில்லாத பாதையில போகாதீங்க. அன்பையும் சமாதானத்தையும் கெடுக்காதீங்க. நான் என்ன விலைக்கு சொல்லணுமா? தவறான பாதைன்னு ஒண்ணு இருக்கு, செம்மையான பாதைன்னு ஒன்று இருக்குல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். எல்லாத்தையும் பக்கமா விலைக்கு சொல்லணுமா? கல்யாண வீட்டுக்கு போனா மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும். யாருக்கிட்ட என்ன பேசினாலும் மனைவி பிள்ளைகளோட நின்று பேசணும். நீங்க உட்கார்ந்து நீ பிள்ளைகளை வச்சுட்டு சாப்பிடு, நான் அங்க போய் பேசிட்டு வரேன். பைபிளியா? ஆசையானது அலைந்து திரிவதை பார்க்கலும் கண் கண்டதே நலம். 4 பேர்த்திட்ட போய் 4 பேச்ச பேசி பிரச்சனையை வாங்குறதா? மனைவிக்கு ஒரு நியாயம், புருஷனுக்கு ஒரு நியாயமா? கிடையாது. யாரு செஞ்சாலும் தப்பு தான். நான் செஞ்சாலும் தப்பு தான். தப்பு வேற, பாவம் வேற. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் வசனம் இருக்கியா? தனக்குத்தானே விரோதமா நிக்கிற எந்த வீடு, எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. எழுதிங்க. எதிர்பார்க்க அளவுக்கு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு நம்ம நாடு வராதுக்கு காரணம் என்ன? யாரு? நம்ம தான் காரணம். ஒரு ஆளை தரக்குறவா பேசுறோம், அநியாயமா பேசுறோம், புகழ்ந்து பேசுறோம், இகழ்ந்து பேசுறோம். தேவையா? உன் சமாதானத்துக்கு உண்டானவைகளை ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமா இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு டிபார்ட்மெண்ட்ல டியூட்டி வேலை பார்த்தா நான் 10 நிமிஷம் முந்தி போகணும், 10 நிமிஷம் பிந்தி வரணும். நானும் தாயா, நானும் உங்களை போல ஒரு மனுஷன். நான் பிரசங்கம் பண்றது என் காதுல கேட்குது இல்ல? பைபிள்ல போட்டிருக்கியா? மனுஷன் எதை விதைப்பானோ அதையே இருப்பான். நான் ஒருத்தனை ஏமாத்துறேன், 10 பேர் இருக்கான் என்னை ஏமாத்த. அந்த நல்மனச்சாட்சியோடு வாழணும், யாரா இருந்தாலும் சரி. நேத்து தப்பு செஞ்சிட்டா டக்குன்னு இன்னைக்கு கேள்விப்பட்டாச்சு, அதை நாளைக்கு செய்யக்கூடாது. தவறான பாதையை ஒருத்தன் சொல்லி தர்றேன். உங்க கையில பைபிள் இல்ல, அவன் சொன்னான்னு போவீங்களா? வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவ வழி பைபிள். இது சரி, இது தப்புன்றத பைபிளை படிக்காமலே தெரியும் இல்லையா? உங்களுடைய மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது சரி இது தப்புன்னு தெரியும்ல, அதை விளக்கி சொல்லணுமா? பைபிள் இருக்கியா? நல்லது இருக்குது, உள்ளது இருக்குது, மேன்மையானது இருக்குது, கண்டிப்பானது இருக்குது, புத்திமதி இருக்குது, எல்லாம் பைபிள்ல இருக்கு. ஜீவனுள்ள வார்த்தை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது பைபிள்ல இருக்கு. எதை பேசணும் எதை பேசக்கூடாது பைபிள்ல இருக்கு. அந்நிய காரியத்திலே தலையிட்டுக் கொள்ளக்கூடாதியா. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். தெரியுதா? நல்ல பிரசங்கர் பிரசங்கத்தை கேளுங்கய்யா. சத்தியத்தை சொல்லி தர்றவங்க பிரசங்கத்தை கேளுங்க. உங்களை ஏமாத்துறாள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, விசில் அடிக்கிறது, புகைய போடுறது, லைட்டை கலர் கலரா போடுறது, கழிச்சுட்டு ஓன்ட்ட காசை வாங்கிட்டு உன்னை அம்போன்னு அனுப்பிடுவேன். அதனால நீங்க அடைந்த லாபம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு பைபிள் இருக்கு. அவரை சொல்றாரு. எவரை சொன்ன என்னையா? உனக்கு எங்க போச்சு?
கையில் இருக்குல்ல. இதை படிச்சு படிச்சு தன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதானே. ஒரு ஆள் சொல்றது, ஒரு ஆள் செய்யறது, ஒரு ஆள் பேசுறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கா, சரியா தப்பான்னு நீங்க தான் பொறுப்படுத்திக்கணும். நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதி. ஒரு ஆள் தவறான வழியில் நடத்துறான ஏன் போறீங்க? எந்த அடிப்படையில போறீங்க? யாரா இருக்கட்டும். நானே தப்பா சொல்லி கொடுத்தா இந்த பைபிள்ல அது தப்புன்னு படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், விளைவிக்கணும். வேதவசனம் தெளிவா சொல்லி இருக்கு. நல்ல வாலிபத்துல நல்லா படிக்கணும், தொழில் நல்லா கத்துக்கிடணும், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. வாலிப ஆம்பளை ஸ்ட்ராங்கா இருக்கணும்யா. எத்தனை யாரையா சொல்லித்தரா? வாலிபத்துல 22 வயசு 24 வயசுல ஆள் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா? சரீர ஆரோக்கியம் கடவுள் கொடுத்த சொத்துயா, அதை கெடுக்காத. சமாதானம் போயிரும்ல. சும்மா ரவுண்டா விடுறது, ரவுண்டா தேவையா? யாரையா சொல்லி கொடுத்தா? நான் தான் அடிக்கடி சொல்லி இருக்கேனே, டீசல் இன்ஜினுக்கு டீசல் ஊத்துவாங்க, பெட்ரோல் இன்ஜினுக்கு பெட்ரோல் ஊத்துவாங்க. இந்த வண்டிக்கு என்ன ஊத்துறீங்க? தேவையா? என்னால முடியல. உன் வாயில சொன்னபடி உங்களுக்கு நடக்கும்யா. நான் அதை விட்டுருவேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யுமா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொல்லி இருக்காரு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பைபிள். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் பரமபிதாவே, இந்த தவறான பாதையில போகாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? இந்த தவறான பாதையில போக மாட்டேன், இந்த தவறான பழக்கத்துல அடிமைப்பட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன். எவன் ஒருவன் எதனால ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. பைபிள். இதை என்னால விட முடியல அப்படின்னா நீங்க அதுக்கு அடிமையாகிட்டீங்க. சமாதானம் கெட்டு போச்சு. அருமையான மனைவி, அருமையான பிள்ளைங்க, அருமையான மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன் எல்லாருக்கும் முன்னால குற்றவாளி போல நிக்க வேண்டிய வரும். பைபிள் ஏற்கனவே அதான் சொல்லி இருக்கு. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் இருக்கு, அதை பாதுகாத்து கொள்ளணும். எவ்வளவு அருமையான வாழ்க்கை தெரியுமா? இந்த பூமியில மனுஷனுக்கு கிடைச்ச வாழ்க்கை அவ்வளவு அருமையான வாழ்க்கை. எவ்வளோ ஞானம், எவ்வளோ அறிவு, எவ்வளோ புத்தி, எவ்வளோ சமாதானம் இருக்குதே. அதை தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய வேலை அல்லவா? அதை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய வேலை. கிடைச்சதை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நம்முடைய வேலை. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் மனைவி, உங்களுடைய மனைவியோட, உங்களுடைய பிள்ளைகளோட, இனத்தார் ஜனத்தாரோட, உங்களோட மேனேஜர், உங்க அதிகாரியோட, உங்க மந்திரிகளோட சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொண்டீங்களா? உள்ள சமாதானம் கெட்டு போகும். 10 ரூபா தப்பு செஞ்சவனுக்கு 100 ரூபா திட்டினீங்கன்னா நம்ம சமாதானம் கெட்டு போகும். எப்ப பாரு நெகட்டிவா பேசுறது. என்னைக்கு ஒருத்தனை பாசிட்டிவா பேசுனா 4 பேரை நெகட்டிவா பேசுறது, தரக்குறைவா பேசுறது. ஏன் பேசுறீங்க? விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டுக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. சமாதானத்தை கெடுத்துறாதீங்க. பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் முடிச்ச மனைவியா இருந்தாலும் சரி, 4வது விட்ட ஆளா இருந்தாலும் சரி, சபிக்காதீங்க. பைபிள் அதான் சொல்லுது. ஆசீர்வதிப்பதை ஒழிய சபியாதிருங்கள். பைபிள் சொல்லுது. நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க. இனத்தார் ஜனத்தார் நண்பர்கள் திக்கற்றவங்கள உதவிகளுக்கு உங்களால் ஏன்றதை செய்யுங்க. ஒரு பாட்டிமா பார்த்தா 2 வடை வாங்கி கொடுத்து ஒரு டீயை வாங்கி கொடுங்க. எல்லாம் இல்லையா கேட்கிறாங்க. இல்லையே. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பைபிளியா?
நிறைய இருக்கிறதுல கொஞ்சம் திக்கற்றவனுக்கும் ஏழைக்கும் கொடுங்க. ஐஸ்வர்யம்னா என்ன தெரியுமா? ஃபுல் சப்ளை, உனக்கு தேவையானது அத்தனையும் கொடுக்கப்படும். அதான் அதிகமா இருக்கா? பைபிளியா? எனக்கும் தான் அதேதான். வாரி அரைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக பிசினத்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அதுல ஒரு சந்தோஷம் உண்டு தெரியுமா? நமக்கு வசதி குறைஞ்சவனுக்கு வடை காப்பி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கியா தெரியுமா? செய்ய வேண்டாமா? எல்லாம் எனக்கே சொந்தம்னு சொல்ல முடியுமா? நமக்கு பூமியில என்னையா சொந்தம்? எல்லாமே டெம்பரவரி தான், தெரியுமில்ல? உனக்கு உண்டா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கும் ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நம்மளை எவன் ஏமாத்துறான்ற அறிய வேண்டாமா? எதை கற்றாலும் புத்தியை சம்பாரி, ஞானத்தை சம்பாரி பைபிள்லயே போட்டிருக்கியா? நம்மளை யார் ஏமாத்துறான்? எந்த அடிப்படையில் நான் இப்படி தவறான பாதையில போய்கிட்டு இருக்கேன் தெரிய வேணாமா? மிஞ்சன நீதிமானாகிறாதே, அதிக பேதையுமாகிறாதே. காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும்? பைபிளியா? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னாரு. எதுக்கு? நீண்ட நாள் பூமியிலிருந்து நீ நல்லாரு, அடுத்தவனுக்கு முன்மாதிரி ஆயிரு, உன்னால் முடிஞ்ச உதவி அடுத்தவனுக்கு செய்யும். முறைகேடா சம்பாதிக்காத, ஒருத்தனை கண்ணீரோட வைக்காத. எனக்கு அதே தாயா, எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம், பணக்காரருக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். யாரா இருந்தா அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேனே, நோ என்ட்ரின்னு போட்டா யாரும் போக கூடாது. படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரன் எல்லாம் வண்டியை திருப்பிடுவாங்க. வேதவசனம் அதை விட மேலானதியா? அந்த நோ என்ட்ரியை தாண்டினா தண்டனை இருக்கு. அதே மாதிரி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாவரோடு சமாதானம் இருக்கு. யாரோடு? ஆமா, சமாதானமா இருக்க முடியலையா? விலகிக்க. பைபிள்ல இருக்கு, உன்னால் ஆனவற்றை யாவரோடு சமாதானமா இருங்க. நான் படிக்கணும் சொல்ல, எங்க போனாலும் சரி தீர விசாரிக்க கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்குன்னு அர்த்தம் நாயா? உள்ளதை எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? கோர்ட்டுக்கு போனா உள்ளதை சொல்லணும். என் நண்பர்களுக்கு முன்னால மாப்பிள்ளை என்கிட்ட 2000 ரூபாய் இருக்குடா, மாப்பிள்ளை 2000 ரூபாய் இருக்குன்னா ஹோட்டலுக்குள்ள போனதான் அவன் புரோட்டா சாப்பிட்டு 665 சாப்பிட்டுட்டு முதல்ல கையை கொள்ளிட்டு போயிடுவான். பில்ல உனக்கு கொடுக்க வச்சிருவான். சொல்லுவோமா? உள்ளதுன்னு சொல்லணுமா? அதுக்கு அர்த்தம் என்னயா? கோர்ட்டுக்கு போனதான் உள்ளதை சொல்லணும். உங்களுடைய தோல்வியும் நஷ்டத்தையும் சொல்லலாமா? ஒரு ஆள் சொல்லியா? ஒரு ஆளு ஒருவனுடைய தோல்வியை, ஒருவனுடைய நஷ்டத்தை, பழைய வாழ்க்கை நல்ல புரியும். நான் சொல்றேன், என்ன பேசுறது கேட்கிற அநேக பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுடைய பழைய வாழ்க்கையை சொல்ல சொல்லி பைபிள்ல எங்க இருக்கு? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஒரு ஆளு உலகத்துல ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமாயா? உலகத்துல நானும் பைபிள் படிக்கிறேன், பல வருஷமா பைபிள் படிக்கிறேன். நான் ஒரு நல்ல பாயிண்டஸ் எடுத்து சொல்றேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதுக்கு பதில் சொல்லுங்கயா. பைபிள் என்ன போட்டிருக்கு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கேக்குதா? விலைக்கு சொல்லணுமா? 2 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் முடிக்கல, வந்தாச்சு. 3ஆவது இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கோம். அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு சொல்லுங்க. 2 இடத்துல பொண்ணு பார்த்தோம், அது அமையல, 3ஆவது ஒன்னே தான் நான் முடிச்சேன்னு சொல்லுங்க. தேவையா? அப்ப அந்த பொண்ணு கேட்பா,
அந்த பொண்ணை போய் பார்த்தீங்களே, அந்த பொண்ணு வேணான்னு நான் உங்களை சொன்னாலா, நீங்க வேணான்னு சொன்னீங்களான்னு கேட்பா. வந்துச்சா? அவ MA படிச்சவ, நான் BA படிச்சேன், ஆனா போய் கேட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தேவையா? தேவையா? எல்லாம் பேசுவீங்க. உள்ளத எத்தனை பேரையா சொல்றான்? 3 பேங்க்ல பணம் போட்டு வச்சு, பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சு எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஏன் பேசுறீங்க? இதுக்கு போதகர் பாதிரியார் என்பவர் ஆசாரியன் சப்போர்ட்டா இருக்காங்க. தப்பா பிரசங்கம் பண்றால 5000 விசுவாசிய வச்சுக்க போதகர் அங்க பிரசங்கம் பண்ண விடுறாரு. தப்பா பேசுறான். பைபிள் இருக்கா? பைபிள தப்பா பேசுறால உள்ள நுழைய விடலாமையா? வேற வழி இல்ல. உங்களை ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு சொல்ல முடியாது. கூப்பிட்டா போன எடுக்கவும் மாட்டீங்க. பைபிள தப்பா பேசிக்க இருக்காங்க. அப்போஸ்தலன் பேதுரு ஜெயில தூங்குனது தப்பா? அப்படியா? நீங்க தான் பைபிள் படிக்கிறீங்க, மத்தவெல்லாம் படிக்கலையா? பைபிளை விளக்கி சொல்றேன்டான்னு வேண்டாத பேசக்கூடாதாமா. அதை கூடி பேசாதீங்க, குறைச்சு பேசாதீங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல தண்டனை இருக்குது, ஞாபகம் வச்சுக்காம. பணத்திற்காக, ஜனத்துக்காக, இனத்தாருக்காக தப்பு தப்பா பேசாதீங்க. ஆமா, சத்திய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உலகமுங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கினார். நான் தான் பல முறை சொல்றேனையா. தப்பு தப்பா பேசுறாரு, அவர் தான் பெரிய போதகரான். அப்படியா? இந்த நாட்டில் எப்படியா எழுப்புதல் வரும்? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு போட்டிருக்கு. வருத்தத்தோடு சொல்றேன், பப்ளிக்ல நீங்க பேசுனதுனால நானும் பப்ளிக்ல பேசுறேன். ஒருத்தர் காலேஜுக்கு போகும்போது கத்தியோட தான் போவாராம். இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்காராம். இது தேவையா? தேவையா? அப்படியா பைபிள்ல போட்டிருக்கு? உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டிருக்கேன்றிருக்கியா? நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எப்படி உம்மை விட பயங்கரமான ஆள் இருக்காயா? தெரியுமா? தெரியுமா? தேவையா? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி தராரு? முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டேன், அதை நினையாமலும் இருப்பேன், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டேன். சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு மலையின் மேல என்ன அழகா இருக்கிறது. நற்செய்தியை சுவிசேஷமா அறிவிக்கணும்யா. இவர் என்னென்னமோ பண்ணாரா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஓ வாழ்க்கையை சொல்லி இருக்கவன ஓம் பக்கம் உங்க பக்கம் திருப்புறீங்களா? தேவையா? நான் ஒரு ஆளை பயந்து வாழணும் அவசியம் இல்லை, ஒரு ஆளை பிரியப்படுத்தி வாழணும்னு அவசியம் இல்லை. அவன் தான் நல்மனச்சாட்சி உள்ளவன். உங்களை பிரியப்படுத்தி என்னத்தை அள்ளித்தர போறீங்க? எனக்காக ரத்தம் சிந்தனவர் இயேசுநாதர், எனக்காக மரித்து உயிரோட வந்தவர் இயேசுநாதர், நம்முடைய எல்லாருக்கும் சர்வலோகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்தவர் இயேசுநாதர். பைபிள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார்னு பைபிள் இருக்கியா? அவர் என்னட்டு கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுவை மகிமைப்படுத்தணுமையா? சும்மா என்னமோ நாங்க 10 புத்தகம் படிச்சுட்டு கொண்டு என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தேவையா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலா சிலுவையில அடி வாங்கினாரு? பைபிளியா? பைபிள் உங்களுக்கு எனக்கு ஒண்ணுதானே? பைபிள் உலகம் பூரா ஒரே பைபிள் தானேயா? ஒரே இயேசுநாதர் தானே? பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாத்தையும் நேசித்ததுனால சொந்த குமாரனை இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பினாரு. இயேசுவே என் பாவத்தை மன்னிமையா, சர்வலோகத்தையும் பாவத்தையும் சுமந்து தேய்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எனக்கு சமாதானத்தை உண்டு ஒண்ணு ஆக்கினே உங்க மேல வந்து செய்யா, என்னை மன்னிமையா, நல்ல பாதையில ஒழுங்கா போக எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. மனைவியை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க, யாரையும் நேசிக்க, ஏழையும் திக்கத்தவனையும் அன்பா விசாரிக்க, அள்ளி கொடுக்க வேணாம், அளந்தாச்சு கொடு, நிறைய இருந்தா அள்ளி கொடு. எனக்கு அதே தானே. நீ எப்படி யார் யோக்கியம்? இந்த வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது. எல்லாரும் யோக்கியமா இருக்கணாமா?
கேள்வி உலகத்துல கேள்வி, பைபிளை கேள்வி கேட்டு ஜெயிச்ச உலகத்துல எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. என்னை விட படிப்பாடி, என்னை விட அழகன், என்னை விட ஆரோக்கியம் உள்ளவன், கமெண்ட்ரி என்னென்னமா எழுதுறவன் இன்னும் இருக்கான், இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அமெரிக்கானுங்களா தெரியுமில்ல? கமெண்ட்ரிய ரூபா கொடுத்து வாங்க முடியாது தெரியுமா? தெரியுமா? அவ்வளோ இருக்குது. 200 வருஷம் உயிரோடு இருந்தாலும் பைபிள் கமெண்ட்ரிய படிச்சு முடிக்க முடியாதுயா. டேக்ஸ் அனாட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள் இன்னைக்கு அநேகமா 6000 ரூபான்னு நினைக்கிறேன். பைபிளும் அதனுடைய விளக்கமும் இருக்குது. டேக்ஸ் என்பவர் பிரஸ் வச்சு அடிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது இன்னைக்கு 6000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த பைபிளை விளக்கத்தை அங்கிட்டு இங்கிட்டு படிச்சீங்கன்னா ஆயுசுல 200 வருஷம் உயிர் இருந்தாலும் படிச்சு முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்கு அதுல தெரியுமா? எவ்வளவு விளக்கங்கள் அதுல இருக்கு தெரியுமா? யாரை கண்டாலும் சரி, நான் அவரை கேட்டேன் இவரை கேட்டேன், என்னையா எவரை கேட்டேன், பைபிள் இருக்குல்ல, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தான் ரொம்ப பேரை ஏமாத்துறான் இன்னைக்கு நாட்டுல தெரியுமா? யாரா இருந்தாலும் சொல்லிட்டாமா பைபிளை படிங்க, பைபிளுக்கு விரோதமா கூட குறைய யாரு பேசினாலும் சரி எந்த மனுஷனையும் பின்பற்றாதீங்க. அதுக்கு தான் பேரு நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதே. நீங்க உண்டு, உங்க அப்பா அம்மா, மாமியாரு மாமனாரு, மனைவி, பிள்ளைங்க, இனத்தார் ஜனத்தார் சுற்றத்தார் யாவரோட அன்பா வாழுங்க. கொடுத்த கடமையை கவனமா செய்யுங்க. நான் நல்லா இருப்பேன், நான் சோமா இருப்பேன், பாதகத்துல தலையிடாதீங்க. காசுல உண்மையா இருங்க, உண்மையா சம்பாதிங்க, உண்மையா செலவு பண்ணுங்க. உங்களை ஏமாத்தி காசு வாங்கணும் எனக்கு அவசியமே இல்லையா? இவ்வளவு சாப்பாடு இவ்வளவுதானே வேணும்? ஒரு சைக்கிள், ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு மனைவி, அவ்வளவுதானையா? போதுமன்ற மனதனுடைய கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனைவி போதும்னு அர்த்தம். எவ்வளவு சொல்லணும்யா பைபிள்ல? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு விலகி போகாத, அவன் தரிப்புண்டு போவான்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் எல்லாரும் நல்லா இருக்கணும். துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு விருப்பமோ, அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகருடைய சாவை நான் விரும்பவில்லை. பைபிளியா? நீதிமான் நீதியை விட்டு விலகினால் அவனை எச்சரி. எதுக்கு கோபம் வேண்டாத கோபிக்கிறீங்க? என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லணும் வசனம் இருக்க. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல யார் கோபிக்கிறீங்க? தவறான பாதை போகாத, சம்பளத்தை வாங்கிட்டு தண்ணி அடிக்க போகாத, தூள் போட போகாத, உடம்ப கெடுக்காத. மனைவி பிள்ளை இருக்குது, நீ இருக்கு, அப்புறம் யாரும் உதவ மாட்டா, உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிட்டா. இதான் கோயில். ஆண்டவர் வாசம் பண்றது இந்த சரீரம் தான், இதை கெடுத்து விடாதுன்னு சொன்னா கேளு. மாட்டேன் போனா போ, எனக்கு என்ன? சொல்லத்தான் செய்யலாம். மாட்டேன்னா நான் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. தனிப்பட்ட வில் பவர் இருக்கு, போ, அதன் பலாவன்னு அணுவி. பைபிள்ல போட்டிருக்கியா? சமாதானத்தை கெடுக்கிறது யாரு? யாரோ வந்து கெடுக்கல, நீங்க தான் கெடுக்கிறீங்க. யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பைபிளியா? உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டா நல்லா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்க, மழைக்கு வெயிலுக்கு சம்பாதிக்கிறீங்க, 300-500 மைல் கார் ஓட்டுறீங்க, சம்பாதிச்ச காசை பத்திரப்படுத்த வேண்டாமா? அதை பாழாக்கிட்டா சமாதானம் கெட்டு போயிடுங்க. ஆகா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்குமே, இந்த காசை பத்திரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையே. நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான வேறொரு பிரமாணம் என் மாம்சத்தில் இருக்க காண்கிறேன்.
நாளைக்கு மனைவி பிள்ளைகளை போய் பார்த்து சந்தோஷமா கொடுக்கணுமேன்ற ஒரு எண்ணம் வேணாமா? அதுக்கு யார் உதவி செய்வா? இயேசுவேன்னு வேண்டிக்கங்க. சம்பளம் வாங்கினது நேரா வீட்டுக்கு வருவீங்க. யார் என்ன சொன்ன எங்க நமக்கு எங்க போச்சு? எல்லாரையும் அன்பா சொல்றேன். நான் ஒரு போஸ்ட்மேன். உங்களுக்கு எனக்கு ஒரே சட்டம் தான். இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் கேட்கிறவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். பைபிளை வாங்கி படிங்க. என்னென்னமோ புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்க, இதை வாங்கி படிங்க. தவறான பாதையில போக மாட்டோம், செம்மையான பாதையிலே போவோம். நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன். பெரிய இயேசுனார் படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாலை போட சொன்னாரா? இல்லையே. வீட்டு மூலையில ஒரு சிலை வச்சு இயேசுனாருக்கு மாலை போட சொன்னாரா? இல்லையே. நான் சொன்ன வசனங்களே ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறதுன்னு இயேசுனார் சொன்னாரு. பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வைங்க. எத்தனை பேரையா சொல்லி தர்றீங்க? அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், காசை கொண்டாந்து கொடுன்றீங்க. அவன் நல்லா படிச்சு நிறைய சம்பாதிச்சா தான் நான் கொண்டாடுவேன். அதுக்கு எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? நல்லா பிரசங்கிக்கிறவனு விடுறதே கிடையாது. சனத்தை ஏமாத்தணும்னு நண்பனா இருக்காங்க. என்னையா பைபிள் இருக்கா? பைபிளை தப்பா பேசுறதுனால பேரை சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காமா. நேரம் சொல்லாது பேர் சொல்றதுக்கு. நீங்க மட்டும் பகிரங்கமா பேசுவீங்க, நாங்க மட்டும் ரகசியமா சொல்லணுமா? அப்படியா? யார் தெய்வல யாரு பிழைக்கிறாங்க? பப்ளிக் டீம் யூடியூப்ல நீங்க பேசுவீங்க எல்லாம். பைபிளுக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுவீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படியா? சர்ச்சுக்குள்ள லேட்டா வந்தவன் விழுந்து சாகணும்ன்றீங்க. நியாயமாயாது? நியாயமா? யாரு கேட்கிறா? தலைவரே தட்டி கேட்க மாட்டேங்கிறாரு. தலைவரே புத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் யாரு சொல்லுவா? அதான் நான் சொல்றேன், வழிகாட்டியே நம்பாதே. அந்த பாதையில போகாதீங்க. பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து ஒருத்தனை திருத்துகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பைபிள் எனக்கும் உங்களுக்கு ஒண்ணுதானே. உங்களை தனியா பிடிச்சு கோவிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? தேவையே கிடையாது. உங்கள்ட்ட உங்க பணத்தை நான் எடுத்தனா, என் பணத்தை நீங்க எடுத்தீங்களா? இல்லையே. கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என்னுடைய வார்த்தையை அவர்களோட பேசு, சொல்லு. கலக விட்டார் செஞ்சானும் பாளைய வாழ்க்கையவே சொல்லிட்டு அலைகிறான். அவனுக்கு சொல்லு பைபிள். சமாதானத்தை கெடுத்து விட்டீங்க. உங்க சமாதானம் கெட்டு போச்சு, அதை விட்டாச்சு. திரும்ப அதை சொல்லணுமா? எந்த போதகரையா கண்டிக்கிறீங்க? எத்தனை போதகர் சொல்லி தர்றீங்க? கட்டணத்தை கட்ட, ஏசிய மாட்ட, காணிக்க வாங்க, 1 மணி நேரமா கத்தரை துதிக்க, அல்லேலியா சொல்ல, சோத்திரம் பண்ண, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் போ அப்படின்னு அனுப்பிடுறீங்க. அது நியாயமா? சொல்லித்தர வேண்டாமா? நான் பைபிள் பேசுறேன். நான் ஒருத்தனை ஏமாத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட எனக்கு காணிக்க கொடுன்னு நான் கேட்கவே மாட்டேன். தெரியுமா? தேவையில்லை. எனக்கு தேவை கொஞ்சம் தானே. எனக்கு ஒரு சின்ன சபை இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்குது. யாரு எத்தனை பேர் எனக்கு சொல்றீங்க? அப்போஸ்தலன் பவுல் கூடார வேலை பார்த்தார். பைபிள் இருக்கா இல்லையா? வாங்குறத பார்க்கணும், கொடுக்குது பாக்கியம் இருக்கு. அதான் மெய் சமாதானம். இன்னைக்கும் வேலை பார்த்து சம்பாதிச்சா தானே காசு இருக்கு. அப்பதானே அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியும். நமக்கு எடுத்துக்கலாம். என் கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த கைகளே வேலை செய்தது பைபிள். மக்கள் மத்தியில் ஏன் தரித்திரம் வருது? யாரா இருந்தாலும் சரி, எந்த ஆம்பளையோ இந்த பெண்களோ குடும்பத்தில் தரித்திரம் வரவே கூடாது. சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும், சமாதானத்தை காத்துக்கலாம். சோம்பன் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவா? சோம்பேறியே, எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபு, தலைவன், அதிகாரி ஒருவனும் இல்லை.
அது வேலையை ஒழுங்கா பார்க்குது. இயேசு கிறிஸ்து ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருன்னு சொன்னாரு. காலையில பாடி துதிச்சு எங்கடா கல்யாண வீடு, எங்கடா பிறந்த நாள் வீடுன்னு போது சாப்பிட்டுட்டு சூரிய மறைவும் நேரா வீட்டுக்கு வந்துருது. சொன்னா கட்டவே, சொல்லாட்டி யாரைய முடியா? சிக்னல்ல போலீஸ் நின்று இங்கிட்டு போன்னு ஏன் நடத்துறாரு? அவர் வழி நடத்துறாரு. சம்பளத்தின வாங்கி ஒழுங்கா வீட்டுக்கு வந்து யாருக்கும் போய் சூருட்டி கையெழுத்து போடாம இருந்தா நல்லா தானே இருப்பீங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கணுமா? ஒருத்தரும் சொல்லி கொடுக்காம இவ்வளவு நீ கெட்ட வார்த்தை பேச தெரியுது? தேவையா? எந்த மந்திரியும் வையக்கூடாதாமா. எந்த தலைவர், தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த மந்திரி, எந்த எம்எல்ஏ, எந்த எம்பியும் வையக்கூடாது, திட்டக்கூடாது. அது நமக்கு தகுதியே கிடையாது. பைபிள் போட்டிருக்கியா? ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. எல்லாருக்கும் தெரியும்ல. கிறிஸ்தவரு கழுத்துல பெரிய சிலுவை போட்டுட்டு இன்னொரு மந்திரியை தீட்டிட்டே இருக்கிறதா? தேவையா? கேட்க தட்டி கேட்க ஆள் இல்லை. உங்ககிட்ட பணம் இருக்கு, ஸ்தாபனம் இருக்கு, சுகம் இருக்கு, பலம் இருக்கு, வருமானம் இருக்கு, அதனால நாங்க வச்சதான் சட்டம் இருக்கீங்க. மேல ஒருத்தர் இருக்காரு. அவனவன் தன் சரீரத்திலே செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படணும் பைபிள் இருக்கு. நீதிமானுக்கே பூமியிலே சரி கட்டப்படுமே, பாவியம் பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான்? பைபிளியா? யாவரோடு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க. எனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு எவனையும் இப்படி மரியாதை இல்லாம பேசாதீங்க, முறைக்காதீங்க. மண்டக்கணன்றது வரவே கூடாது. வண்டி ஓட்டும்போதெல்லாம் மண்டக்கணம் இருக்கவே கூடாது. என்னைக்கு ஆபத்து. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டா நம்ம சமாதானம் கெட்டு போகும். அப்புறம் அதை அழிச்சு தேக்க முடியாது. கிளச்சும் கேரும் பிரேக்கும் நம்ம காலில் தானே இருக்கு, கையில தானே இருக்கு. அடுத்தவன் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வேணாமா மனசுல? நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மரியாதையா காரை ஓட்டணும்னு நினைக்கிறேன், ஆனா திமிருத்தனமா ஓட்டிடுறேன். என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருப்பதில்லை. பைபிள். கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. பைபிள். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமா, கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிறைய சம்பாதிச்சாலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம். பேசுனா என்ன சொன்னார்? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். எத்தனை பேரையா சொல்றீங்க? நானும் சொல்லணும், நீங்களும் சொல்லணும். அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஃபீஸ் கட்டி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு அனுப்பிட்டு வாயினால திட்டக்கூடாதியா? பைபிளியா? ஆசீர்வதிப்பதை ஒழிய சபியாதிருங்கள் இருக்குல்ல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கேக்குதா? பக்தி பக்தி பக்தி. என்னையா பக்தி? அடுத்தவன மானக்கடா பேசுறது பக்தியா? யார் கேக்குறா? சம்பளத்தன்னைக்கு நேரா சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ போய் உள்ள சரக்கு அடிச்சா அதான் பக்தியா? உங்களுக்கு நீங்க உங்களை ஜெயிக்கணும், நான் என்ன ஜெயிக்கணும், அப்புறம் தான் மத்தலாம். என்னையே நான் ஜெயிக்க முடியலன்னாக்கா எவன் ஒருவன் எதனால ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. ஈரம் சூரம் பேசலாம், வாழ்க்கை எங்க இருக்கு? எங்கிட்ட ஓடுதே. சமாதானத்தின் பாதையில போறோமா, நிம்மதியான பாதையில போறோமா, மேன்மையான பாதையில போறோமா, அன்பான பாதையில போறோமா? நீதான் ட்ரை பண்ணணும்யா. நீ எப்படின்ற கேள்வியே கூடாது. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வந்துச்சு? குற்றவாளியை விசாரிக்க. ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்துச்சு? வியாதியை சுகமாக்க. எங்களை மாதிரி போதர் எதுக்கு இருக்கான்? சகோதரன் எதுக்கு இருக்கான்? புத்திமதி சொல்ல. அவ்வளவுதான். கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும்.
கல்யாண வீட்டுக்கு போனா கண்டபடி பேசக்கூடாது, துக்க வீட்டுக்கு போனா கண்டபடி பேசக்கூடாது. வியாதி வர்றதுக்கு முந்தைய கவனியா. ஆயுசு 80 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80ன்னு போட்டிருக்கு. நீண்ட ஆயுசோட இருக்கணும் போட்டிருக்கு. தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டா, பணத்திலையும் பழக்கத்திலையும் படிப்பிலையும் தன்னை கெடுத்துக்கிட்டா அப்புறம் யார் என்ன செய்வா? யாரும் ஓட முடியாது, யாரும் ஓட முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சமாதானத்தை நம்மளே கெடுத்துக்கிடக்கூடாது. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு கோளாறு பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி. ஆசையானது அலைந்து தெரிவதை பார்க்கும் கண் கண்டதே நலம். பைபிளியா? என்ன விலையேறப்பட்ட வார்த்தை தெரியுமா? 100க்கு 100 சத்தியம்யா. எவனையும் ஏமாத்தாத, எவனையும் வயிற்று அடிக்காத, கூலிக்காரனுக்கு நியாயமான கூலியை கொடு. பைபிள். இதை எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? நாட்டு என் கையில நாடு வந்தா பிரமாதமா நாட்டை திருப்பிடுவேன். எங்க திருப்புவீங்க? சட்டத்துக்கு விரோதமா யாரும் நடக்காதியா. யார் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நல்லா இருக்கணையா, நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கத்தானே கீப் லெப்ட்னு போட்டாங்க. நான் இஷ்டம் போல ஓட்டுவேன்னா காரியம் நடக்காது. உங்களுக்கும் பிரச்சனை, அடுத்தவனுக்கும் பிரச்சனை. கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பைபிளை வாங்கி படிங்க. இதுல நீதிமொழியில் ஒரு புத்தகம் இருக்கு, இயேசுவினுடைய மலை பிரசங்கம்னு ஒன்று இருக்கு. அதை படிங்க, அது உங்களை வழி நடத்தும். நீதி, நியாயம், நிதானம், இந்த உபதேசம் எல்லாம் அதுல இருக்குது. செம்மையான பாதையில போ. கணக்கிடாத வழக்கில் தலையிடாதீங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய திராணி என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்முடைய எபிலிட்டி என்ன, அதை பார்த்துக்கணும். அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க ராஜா, அவங்கவுங்க மனைவி தான் ராணி. உத்தரவாதியா இருங்க, பொறுப்பா இருங்க, சந்தோஷமா பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்புங்க. வாயில வந்தபடி திட்டி, நல்ல ஷூஸ் வாங்கி கொடுத்து, நல்ல ட்ரெஸ் கொடுத்து, நல்ல ஃபீஸ் கட்டி, வாயில கண்டபடி திட்டாதீங்கயா. அவன் 40 மார்க் வாங்கினாலும் உங்க பிள்ளை தான், அவன் 90 மார்க் வாங்கினாலும் உங்க பிள்ளை தான். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நஷ்டம்னா அப்புறம் கண்ணீர் விடக்கூடாது. நம்முடைய சமாதானத்தை ஆம வாயின் வார்த்தையினால கெடுத்துக் கொள்ளாதீங்க. பைபிள்ல போட்டிருக்கியா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. காசுல உண்மையா இருங்க, பழக்கத்துல உண்மையா இருங்க. பல முறை நான் சொல்லியிருக்கேன், பொம்பளை பிள்ளைய பொம்பளையால அந்த வீட்டுல இந்த வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கும் படுக்கிறதுக்கும் விடாத. ஆமா, போதகரா யாரா இருக்கட்டும், அவர்கிட்ட போய் நின்று போட்டோ எடு, இவர்கிட்ட போய் நின்று போட்டோ எடு. தெளிவு இருக்கா? தாய் தகப்பனுக்கு தெளிவு இருக்கணுமையா. முதல்ல போதகனுக்கே தெளிவு இல்லை. சில போதகருக்கு அவர் என்ன பெரிய இவர், அவர்கிட்ட போய் ஓடி போய் நின்று போட்டோ எடுக்கிறீங்க எதுக்கு? சமாதானம் கிட்டுமோ தெரியுமா? நான் நிறைய பேசுறேன், குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லி தர்றேன். நான் இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு இருக்கும். உங்க சமாதானத்துக்கு உண்டானவைகளை அறிந்திருந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட்டா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த தேசம் நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு இருக்கும்.